சமையலுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு பால் காய்ச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாமும் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்கெல்லாம் 10th எக்ஸாம் எழுதின பிள்ளைங்க, நல்ல ரிசல்ட்னு சொல்லிட்டு கிளாஸில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சாக்லேட் தந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். அப்படியே நாங்கள் பால் காய்ச்சி வீட்டுக்கு போயாச்சு. எங்கள் ஊரில் உள்ள செல்வி டீச்சர் வீட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இங்கே பெஸ்ட்டாக நான் பார்த்தது என்னென்னா, லைட்னிங் ஒர்க்லாம் பக்காவாக இருந்துச்சு. எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஒரு வீடு கட்டுறதுங்க எல்லாத்தோட கனவாக இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறது பெரிய விஷயம். புது வீடுனா ஃபர்ஸ்ட் கணபதி ஹோமமும் லட்சுமி ஹோமமும் பண்ணுவாங்க. கணபதியும் லட்சுமியும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வருவாங்க. அப்புறம் எல்லா சொக்காரங்களும் வச்சு பால் காய்ச்சி அந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. இப்பெல்லாம் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், அந்த பையன் நல்ல பையனா நல்ல வேலை இருக்கான்னு பார்த்தது போக ஒரு அடிஷ்னலா என்னன்னா சொந்தமா வீடு இருக்கான்னு கூட செக் பண்றாங்க. அப்பதான் பொண்ணை கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.